ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது மகரம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் ஏற்பட இருக்குது, இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை மகரம் ராசி நேர்களாகிய நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். மகரம் ராசி உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2 இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கிய மகரம் ராசி நேயர்களுடைய கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க. அவரை தொடர்ந்து 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 15ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானுடைய பயிற்சி இருக்குது. இவரும் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு தான் மாறுறாரு. இவரை தொடர்ந்து 26ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் புதன் பகவான் ரணருணு ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு வந்து மாற போகிறாரு. இதனுடைய அடிப்படையில் இந்த டைம் எப்படி இருக்க போகுது, மகரம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நிகழ இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசி நியாயம், நேர்மை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடியவர்கள் தான் மகரம் ராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எல்லா வகையிலையுமே நல்லது தாங்க நடக்க போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இனி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் வந்து நடக்க போகுது. அதுவும் இந்த ஜூன் 9ஆம் தேதி, அதாவது நாளைய நாளை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா போதும், இனி எல்லாத்துலேயுமே நீங்கள் மாற்றங்களை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் இருந்ததை விட கண்டிப்பாக நீங்கள் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் உங்களுக்கு எதிர்ப்புகளானது இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கூட அந்த எதிர்ப்புகளும் உங்களை விட்டு விலக போகுது. ஸோ நீண்ட நாட்களாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்காக தடைப்பட்டுட்டு வந்ததோ அந்த எல்லா விஷயமும் மாறி எல்லா தடைகளும் தாண்டி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்து முடிக்க போகிறீங்க. ஸோ அதை எல்லாமே வந்து செய்து முடிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை எல்லாமே வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து தொடங்கலாம். ஏன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை நோக்கி வந்து போகக்கூடிய நேரம். அதுக்காக நம்ம எதுவுமே செய்யாமல் நமக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரகங்கள் நமக்கு மாறுது அப்படின்னா எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் வந்து ஏற்படுமே தவிர அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. அதற்குரிய முயற்சிகளை நாம் தாங்க எடுக்கணும். அப்படி செய்யும் பொழுது எல்லாமே வந்து நமக்கு சிறப்பாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் உங்களுக்கு வெளியூரில் இருந்து வர தகவல்களும் பார்த்திங்கன்னா சாதகமான தகவல்களாகவும் நல்ல தகவல்களாகவும் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேலும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அது வேலை விஷயமாக இருக்கும். ஸோ வீணாக உங்களுக்கு வழக்கு விவகாரங்கள் கூட இந்த டைமில் ஏற்படும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. மேலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது. சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சிலர்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதற்கான பயண வாய்ப்புகள் எல்லாம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வெளியூர் பயணங்கள் நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எதிர்பாலினத்தவரோடு நீங்கள் பழகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. ஸோ ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. சுமாராக வந்து நடக்கும். ஆனால் பார்ட்னர்களோடு நீங்கள் சேர்ந்து தொழில் செய்கிறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. கடன் தொல்லைகளானது அப்பப்போ உங்களுக்கு தலை தூக்கலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத கடனை வந்து உருவாக்கிக்காதீங்க. கடன் மேலே கடன் வாங்கும் பொழுது அந்த சுமையை நம்மளால் வந்து தாங்க முடியாமல் போயிடும். ஸோ எச்சரிக்கையாகவே தான் இருக்கணும். நீங்கள் இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கூடுதலான பணிச்சுமையானது இருக்கும். இடமாற்றம், பணிமாற்றம், அலைச்சல், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அடுத்தடுத்து சந்திக்க வேண்டி இருக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு மிகப்பெரிய சோர்வை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும்.
ஸோ அதிர்ஷ்டகரமாக வந்து கிடச்சிடும். எங்கேயாவது எங்கே லாக் ஆகியிருந்திருக்கும், அந்த பணம் உங்களுக்கு இன்னுமே வந்து வராமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது உங்கள் கைக்கு வரப்போகுது. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவரத்துக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கட்டாயமாக நீங்கள் அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்னதாக மன வருத்தங்களானது கூட உருவாகுங்க. ஸோ இந்த மாதிரி மன வருத்தங்கள் சின்னதாக இருக்கும் பொழுதே சரி பண்ணிக்கோங்க, பெரியதாக விட்டுறாதீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் முழுமையான அக்கறை வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசி என்பர்களே, வாகனங்களில் போகிறப்பெல்லாம் ரொம்பவே நீங்கள் கவனமாக வந்து போயிட்டு வாங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் மகரம் ராசி நேயர்களாகிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலுமே கூட கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி தேவையில்லாத கவலைகளானது ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நிறைய பயணங்கள் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே பெண்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறமா ஏன் இவ்வளோ கவனங்கள் தேவைப்படுது அப்படின்னா, கிரக மாற்றங்களால் மட்டும்தான். ஸோ எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு விதத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது தாங்க. பெருசாக பிரச்சனைகள் ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். அதிலும் மகர ராசியுடைய கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா கலைத்துறையினருக்கு சிறப்புக்குரிய காரகனாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன். இவர் வந்து சனிக்கு கேந்திரம் பெறதுனால உங்களால் எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியுங்க. உங்களுடைய திறமைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. வெளிப்படுத்தக்கூடிய விதம் மற்றவர்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். அதனால் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் தாங்க இருக்க போகுது. நிறைய நன்மைகளை வந்து பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்காமல் தொடர்ந்து முயற்சிகளை செய்யுங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை முழுமையாக வந்து பயன்படுத்திக்கோங்க. எப்போதுமே எந்த ஒரு வாய்ப்புமே நமக்காக கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கணும். இல்லைனா ஒரு சில நேரங்களில் அந்த வாய்ப்புக்காக நம்ம ஏங்கிட்டு இருப்போம், அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே வந்து போயிடும். ஸோ நிறைய பேர் இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே பண்ணக்கூடாதுங்க. அந்த வாய்ப்பில் நமக்கு நன்மைகள் கிடைக்குதா, தீமைகள் கிடைக்குதா, நம்ம அதில் வெற்றி பெறுறோமா, தோல்வி அடைகிறோமா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம என்ன மாதிரி அதில் பங்களிப்பை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, ஸோ அதில் நம்ம தோத்துடுவோமே அப்படின்னு பயப்படாமல் அதை வந்து துணிந்து வந்து செய்யணும். அதில் தான் வந்து உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும். இந்த டைமில் ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக தாங்க இருக்கும். ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட, பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட, ஒரு சில நாட்களுக்கு பிறகு அது எல்லாமே வந்து சரியாகி உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். மேலும் நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு காரியத்தை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, நடக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி என்பர்களே, உங்களுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் ஏற்பட இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் மேலிடத்தில் நீங்கள் சொல்கிறத காதிலே வந்து வாங்கிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கோபம் வரும். ஆனால் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பாருங்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டினீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் வந்து நீங்கள் பார்க்காம இருக்கலாம். மேலும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இப்போ மகர ராசினியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்குமே முயற்சி தாங்க காரணமாக இருக்குது. அதனால் அந்த முயற்சியை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க. மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக படிங்க. அப்போ தான் வந்து நல்லபடியாக வந்து உங்களால் வந்து படிக்க முடியும். மேலும் உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க. பரிகாரம் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு எல்லாமே நன்மைகளை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு ஆறுதலுக்காக ஓரளவுக்கு நமக்கு பலன்களை வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கும். தொடர்ந்து நம்பிக்கையோடு வந்து செய்தீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். அதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் ஃபஸ்ட்டு போய் பரிகாரத்தை மட்டும் பண்ணுறது ரொம்பவே தவறான ஒன்று. பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தான். அதனால் நம்மளுடைய மன ஆறுதலுக்காக செய்யக்கூடிய விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னாவே போதும். எந்த டைமில் மகர ராசி நேயர்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க, அதுவே போதுமானது. அவர் உங்களுக்கு நிறைய
நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. மனக்குழப்பங்களை வந்து நீக்கி தைரியத்தை வந்து கொடுப்பாரு. ஸோ இது ஒன்று போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துணிந்து எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு. இந்த பதிவு மகர ராசி நேயர்களுக்கு கட்டாயமாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் யாருக்கெல்லாம் ஆஞ்சநேயரை ரொம்பவே பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஜெய் ஹனுமான் அப்படின்னு மறக்காமல் 3 முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவருடைய அருளாசியோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும்.